எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அவருடைய நாச்சியார் திருமொழியில வாரணமாயிரம் பதியத்துல 11வது பாட்டு அதை பார்க்க போறோம். பலஸ்ருதி பாட்டு. அது பலஸ்ருதி பாட்டுனா நம்மளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து ஊர் பேரு, அடுத்தது அங்க இருக்கிற பெருமாள் பேரு, அதுக்கு அடுத்தது அதை யாரு அந்த பாட்டை பாடினாலும் அவ பேரு, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கிற லாபம், நமக்கு என்ன லாபம், அதனால நமக்கு என்ன பலன், அதை சொல்றதுதான் பலஸ்ருதின்றது. அந்த பாட்டு கடைசி பாட்டாக இருக்கும். சாதாரணமாக எல்லா பதிவுகள்லையும் அது இருக்கும். அது ஒரு எழுதப்படாத மரபாக வச்சுருந்தேன் அந்த காலத்தில். 10 பாட்டுக்கு ஒரு தடவை அவள் யாருன்றது எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? பாடுறவா யாருன்னு தெரியாத போயிடும் இல்லையா கடைசியில்? அதனால் பாடுறவா யாருன்னு சொல்கிறதுக்கும் பெருமாளை பற்றி சொல்கிறதும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஊர் பேர், எந்த ஊர் அவா எந்த ஊர் பெருமாளை சொல்கிறாளோ அந்த ஊர் பேர் இருக்கும். சாதாரணமாக இது மாதிரி இருக்கும். இது மாறியும் இருக்கும், மாறியும் சமயத்தில் இருக்கும். அது சொல்ல முடியாது. சில பலஸ்ருதி பாடலில் வந்து வெறும் பெருமாளை பற்றியே சொல்லியிருக்கோம். சில பலஸ்ருதி பாடலில் தன்னுடைய இது மட்டுமே சொல்லியிருக்கோம். இந்த இதில் வரும் திருவாய்மொழியில் 2 வரி பாட்டெல்லாம் வரும். வீடு மின்றவும் இறை வீடு செய்து விரை வீடுடையாரின் வீடு செய் மின்னேன்னு வரும். மின்னின் நிலையில் மண்ணீர் ஆக்கள் என்னும் இடத்தை நீர் நுமதறிவை வேறு முதலமாய்த்து சேர்மனார்கள் நேர் நிறை இறை நேர் நிறை இல்லைன்னு வரும். அந்த மாதிரி 10 பாட்டு இருக்கு. அந்த மாதிரி 2 வரி பாட்டுக்கெல்லாம் அது சொல்ல முடியாது இல்லையா ஃபுல்லாத்தையும். அதனால மாறியும் வரலாம். அதனால அது இது இல்லை. இப்போ 11வது பாட்டு பலஸ்ருதி பாட்டை பார்ப்போம். ஆயனுக்காக தாம் கண்ட கனாவினை, ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த இடத்துல என்னன்னா, ஆயனுக்காக, ஆயன்றது மாடு மேய்ப்பவனாக கண்ணன் இடைச்சிறுவனுக்காக அவனை மனசுல வச்சுட்டு, தான் கண்ட கனாவினை அவனை மனசில் நினைச்சதுக்காக, அவன் நினைச்சிட்டு இருந்ததுனால தனக்கு வந்து கனவை சொல்றான். தான் கண்ட கனாவினை, இது பெருமாள் பேரை சொல்லிட்டா. அந்த இடத்துல வேயர் புகழ், வேயர்ன்றது வந்து அது ஒரு குலம். வேயர் குலம்ன்றது அது ஒரு குலம். அந்த பூக்கற்றவாளோட சொல்லுவா, பூக்கற்றவாடுவா, கோவிலுக்கு பூ கொடுக்குறவா பூக்கற்றவாளை சொல்லுவா. அது மாதிரி வேயர் குலம்னு சொல்லுவா. அந்த மாதிரி வேயர் குலம், வேயர் புகழ். அந்த மாதிரி வேயர் குலத்துல புகழ் வாய்ந்த வில்லிபுத்தூர் கோன். ஆனா அவன் யாருன்னா வில்லிபுத்தூருக்கு ராஜாவான். எப்படின்னா வல்லவதேவன் வந்து வர ராஜாவாக்கி விட்டுறாரு இல்லையா ஸ்ரீலிபுத்தூர் ஏரியாவுக்கு. அதனால வல்லபதேவன் அந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு முதல்லயே பெரியாழ்வாரோட கதை சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை சொல்றேன். அதனால அதுல வில்லிபுத்தூருக்கு அரசர் ஆயிடுவார் அவர், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. அதனால வில்லிபுத்தூர் கோன் கோதை, அவருடைய மகளாகிய கோதை சொல் அவ சொன்ன தூய தமிழ் மாலை, தூய தமிழ் மாலை ஞாபகம் வச்சுக்கோ. தூய தமிழ் மாலை, தமிழில் ஏற்றப்பட்ட அந்த பாடல்களாகிய மாலை, தூய தமிழ் மாலை. ஈரைந்தும், ஈரைந்தும்ன்றது வந்து 2 5 10. ஈரைந்துன்றது 10ன்னு அர்த்தம். ஈரைந்தும் வல்லார், என்ன விஷயம் தெரிஞ்சவா, வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. வாயுன்னா அந்த இடத்துல வந்து காத்து கணக்கு கிடையாது, வாயு தேவன் எடுத்துக்கூடாது. வாயுன்னா வாய்க்க பெற்றுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து வாயுன்றது வந்து வாயு தேவனை குறிக்காது, வாய்க்க பெற்று. அந்த மாதிரி ஒரு நல்ல இறைந்து வல்லார் வாயு நன் வாய்க்கப்பெற்று. என்ன வாய்க்கப்பட்டிருப்பா? நன்மக்களை, நல்ல மக்கள் பேர். மக்கள்ன்றது வந்து குழந்தைகள். வாயு நன்மக்களை, நல்ல மக்களை பெற்று அடைய பெற்று மகிழ்வரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பானா வாழ்க்கையில. யார் இந்த பாட்டுல அந்த பாட்டு தெரிஞ்சு அதை சொல்ற. அந்த இடத்துல ஆயனுக்காக பெருமாளை மனசுல நினைச்சுட்டு இவ கண்ட கனவை, இவ கண்ட கனவை பெருமாளுக்கு, பெருமாளை மனசுல நினைச்சுட்டு வில்லிபுத்தூர் ராஜாவாகிய பெரியாழ்வாருடைய பொண்ணான கோதையாகிய ஆண்டாள் கண்ட கனவை, கனவை பாடலாக இயற்றப்பட்ட 10 பாடல்களை நன்றாக அறிந்தவர்கள், அதில் வல்லவர்கள், நல்ல மக்களை பெற்று மகிழ்வர் அப்படிங்கிறதாக அர்த்தம். இந்த இடத்துல அதுதான் ஆண்டாள் எழுதின இந்த 10 பாடல்களாகிய வாரணமாயிரம் 10 பாடல்களை, கனவு கண்ட 10 பாடல்களை பெரியாழ்வாருடைய பொண்ணாகிய ஆண்டாள் கண்டன்னு அப்படி சொல்லணும்.
கிருஷ்ணனை மனசில் நினச்சிட்டு பெரியாழ்வாருடைய பொண்ணான ஆண்டாள் கனவு கண்டு அந்த கனவுக்காக பாடிய அந்த கனவுல பாடிய வாரணமாயிருங்கிற அந்த 2 பாட்டு 10 பாட்டு வல்லவர்கள் நல்ல பிள்ளைகளை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான்றதாக அர்த்தம் இது. இதான் வந்து உங்களுக்கு இப்போ முதல் வரியில் ஆயனுக்காக தாம் கண்ட கனவை அரசன் வந்துட்டா வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை வெள்ளிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ராஜா இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேயபுகழ் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்கான் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்து வந்தார். கோதைன்றது மூணாவது அது வந்துட்டா கோதை சொல் தமிழ் மாலை ஈரைந்து வல்லார். கோதை சொன்ன இது உங்களுக்கு என்ன லாபம்ன்றது தான் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வார். நல்ல சந்தான பாக்கியங்களை பெற்று நல்ல குழந்தைகளை பெற்று சத்தான குழந்தைகளை பெற்று வாழ்வு மகிழ்ச்சியோடு இருப்பேன். அதான் உங்களுக்கு கிடைக்கிற பலன்றது அது. அதை சொல்கிறேன் இந்த இடத்துல. நாளும் வந்துட்டா தேங்க்யூ. நாளைக்கு ஒரு கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆண்டாளோட திருப்பாவை பார்ப்போம். தேங்க்யூ.